நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வந்தாரே மாப்பிள்ளை வந்தார், வந்தாரே மாப்பிள்ளை வந்தார். மெல்ல தீடாதே ஓர கண்ணாலே வந்தாரே மாப்பிள்ளை வந்தார், வந்தாரே மாப்பிள்ளை வந்தார். किंशुकं शल्मलिविश्वरूपं हिरण्यवर्णं सुवृतं सुचक्रम् आरोह सूर्ये अमृतस्य लोकं स्योनं पत्ये वहतुं कृणुष्य अनृक्षरारिजवासन्तु पन्था ये भी सखायो यन्ति नो वरेण्यं समर्यमासं भगुनो निनीयात् संजासपत्यं स्वयमस्तु देवाः. என்றும் மகிழ்வாய் செல்வியாக பொன்னிலா இங்கே இதழ் இனிமேல் வீசும் அங்கே மாகிழியே முகம் சிவந்தாள் இளமை
செய்த பாக்கியம் யாரும் செய்திருக்கவே முடியாது. இவ்வளவு நல்ல புகுந்த வீடு, கண்ணியமான கணவன். பகவான் உங்களை சந்தோஷமாக வைக்கட்டும். இல்லை கண்மணி, ஆனந்தமான சமயத்தில் வேதனைப்படாதே. அம்மா, ஏன் இப்படி இருக்கிறாய்? சொல்லு. தாயிடம் தயங்கலாமா? அம்மா, ஏனோ புரியவில்லை. அச்சமா இருக்கிறது. நடக்கக்கூடாது நடந்துவிடப் போகிறதோ என்று ஏதோ எனக்குள்ளே சொல்கிறது. அம்மா, பயமாக இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆமம்மா, பயம் என்னை ஆட்டிப் படைக்கிறது. என் மனமெனும் வீணை ஏனோ வீரகீதம் பாடாமல் என்று சோக சுரங்களில் வேதனை ராகம் பாடத் தொடங்கிவிட்டது. மூத்தவன் என்ற முறையில் இவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இவளை இன்னும் கலவரப்படுத்துகிறாயே. அச்சத்தையே அறியாதவன் பயந்தேன் என்று பேசுவது அமைந்தா? ஆம் தாயே, நான் என்ன செய்ய? பாசத்தங்கை புகுந்த வீடு போவதினால் பயமறியாத கம்சனின் மனதும் கலங்கிவிட்டது. நான் முரடன்தான். தேவகியின் பாசத்தால் உருகிவிட்டேன். இவளை ஒன்றுவிட்ட சகோதரியாக நினைத்ததே இல்லை. என் உடன்பிறப்பாகத்தான் நான் மதிக்கிறேன். அதனால் தான் இவளை பிரியும் போது என் உயிரே பிரிந்து போவது போன்ற உணர்வில் தவிக்கிறேன். மனம் கலங்கி நிற்கிறேன். அவள் கண்ணீர் விட்டால் என்னால் தாங்க முடியாது. கண்ணீர் விடும் அளவுக்கு நடத்தும் கண்ணிய குறைவான இடத்தில் நாம் பெண் கொடுக்கவில்லையே. இவள் புருஷனிடத்திலும் குறை கூற முடியாது. எதிர்பாராமல் புகுந்த வீட்டில் உனக்கு ஏதும் நேர்ந்தாலோ, உன்னை இழிவாக நடத்தினாலோ, பேசினாலோ, அல்லது வேறு விதங்களில் வேதனைப்படுத்த நினைத்தாலோ, அங்கே சொல்லிவிடு நீ மாவீரன் கம்சனின் அன்பு தங்கை என்று. கேலியாக யாரும் உன்னை பார்த்தால் அவர்கள் கண்களை எடுத்து விடுவே. உன்னை யாராவது மிரட்ட கையை ஓங்கினால் அந்த கையை வெட்டுவேன். உன்னிடத்தில் இதை சொல் என்று என் மனம் தூண்டியது. உன் புகுந்த வீட்டில் உன்னை தரக்குறைவாக நடத்திட யாருக்கும் அங்கே துணிவு வந்து விடாது. உனக்காக நான் வாழுகிறேன், தங்கைக்காக இந்த அண்ணன். ஆம், மறந்து விடாதே. என் மகளே, உன் அன்பு அண்ணன் எப்படி துடிக்கிறான். தங்கை நீ கண்ணீர் விட்டால் அண்ணன் அதை துடைக்க வருவான். காரணத்தை முளையோடு கிள்ளுவான். சந்தோஷமாக சென்று வா, புன்னகை சுமந்து வா. இனிமேல் அதுவே உன் வீடு. பிறந்த வீட்டைப் போல அந்த வீட்டையும் நினை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். பொதுவாக எது வந்தாலும் பொறுமையாக இரு. அதுதான் இல்லாளுக்கு அழகு. கோபத்துடன் நடந்து கொள்ளாதே. அன்பை வளர்த்து ஆனந்த விளக்கேற்று இன்பத்தை நிலைநாட்டு. சேவை செய்யத்தான் திரியாக எரிகின்ற பெண்மையை தந்தான். ஒரு பெண் தியாகத்தில் புடம்போட்ட பொன்னாவாள். பெண்மைக்கு ஈடு எதுவுமே இல்லை. உன்னை உலகம் புகழ வேண்டும் மகளே. இறைவன் நினைவும் இந்த அறிவுரையும் சீதன பொருளை விட சிறப்பென்று நினைக்க வேண்டும் நீ. ஆ
வசுதேவா, இன்று வரை என் மகள், இனிமேல் உன் மனைவி. இவள் இன்ப துன்பம் உன்னுடைய பொறுப்பு. வாழ்வில் புருஷன் மனைவி உடலும் உயிரும் போல. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்பு மனைவிக்காக புயலையும் தாங்குவது புருஷனின் கடமை. பூமியின் பொறுமை மனைவிக்கும் சூரியனின் கருணை கணவனுக்கும் வேண்டும். அப்படியிருந்தால் பிரச்சனைகள் எது வந்தாலும் புயலிலே சாய்ந்து விழும் மரங்கள் போல அவைகள் விழுந்து மறைந்துவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பெற்றவர்க்கும் பெருமை சேர்க்கும். இன்று போல் வாழ்க. அன்பு வசுதேவா, தேவகியின் உயிருக்கும் மேலானவள். நீயும் அவளை அதுபோல் போற்று. துன்பத்தின் சிறு அசைவும் அவள் மீது படக்கூடாது. பாசமிக்கவரே, சுகமோ துக்கமோ அவரவர் விதிப்படிதான் அமைகிறது. பணிவுடன் இன்று நான் வாக்களிக்கிறேன். என் மனைவிக்கு, தங்கள் தங்கைக்கு துன்பம் தரவே மாட்டேன். அன்பனே, உண்மை உனக்கு உயிர் போன்றது. அதனால் உன் மொழிகளை என் விழி போல் மதிக்கிறேன். செல் தங்கையே, அன்பு தங்கையே, இன்று உனக்காக கம்சனே தேரோட்டி உன் புருஷன் மாளிகையில் கொண்டு விடுவேன். புறப்படு. மன்னர் கம்சருக்கு, தேவகி வசுதேவருக்கு, 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 மன்னர் கம்சருக்கு. பயங்கரமான பேரிடி. ஏ மதிகட்ட கம்சனே, ஏ மதிகட்ட கம்சனே, மதிகட்ட கம்சனே. யார் என்னை மரியாதையின்றி அழைப்பவன்? யார் என்னை என் பெயர் சொல்லி அழைப்பவன்? என் முன்னால் வா. ஏ மதிகட்ட கம்சனே,
இது உன் பெருமைக்குரிய நேரம் அல்ல, உன்னை சிறுமைப்படுத்தும் நேரம். உண்மையில் நீ இப்போது உன் கையால் உனக்கே தீயிட்டுக் கொள்ளச் செல்கிறாய். அடே முட்டாள், எவளை பாசத்தோடு நீ இன்று தேரில் அமர்த்தி அழைத்துச் செல்கின்றாயோ அந்த தேவகியின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் குழந்தைதான் உனக்கு பாசக்கயிறு. இவளுடைய 8வது பிள்ளை உனக்கு யமனாவார். உன் பாசத் தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கயிறு. உன் பாசத் தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கயிறு. உன் பாசத் தங்கையின் பிள்ளை உனக்கு பாசக்கயிறு. பாசக்கயிறு, பாசக்கயிறா? என் தங்கையின் பிள்ளை என்னை கொல்லுவானா? இவன் ஜாதகத்தை கிழிப்பதற்கு ஒருவரை என் தங்கை தருவாளா? இந்த கம்சனுக்கு தேவகியின் 8வது கர்ப்பத்து பிள்ளை யமனா? பாசக்கயிறாக வரும் பிள்ளையை பெற்று தரப்போகிறவளே, அஞ்சுகிறாயா தேவகி? என்னை அச்சுறுத்துவது உனது 8வது பிள்ளை. श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे